அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேச ராசி. உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா கந்தவேல் முருகனுக்கென்று போற்றப்படக்கூடிய தமிழ் கடவுளின் அம்சமாகிய செவ்வாயாகும். கால புருஷர்களை தலையை குறிக்கக்கூடிய இந்த ராசியானது முதல் ராசி. அதனால் இதை சர ராசி என்றும் சொல்லுவாங்க. இந்த மேச ராசியில் உள்ள 3 நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை, 1ஆம் பாதம். இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உயரமும் கம்பீரமான தோற்றமும் நிமிர்ந்த நடையும் கனிந்த பார்வையும் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். அழகிய நீண்ட புருவங்களும் அதே மாதிரி அழகான பல்வரிசைகளும் இவங்களுக்கு இருக்கும். அடர்த்தியான தலைமுடிகள் இருக்கும். மேசராசி அன்பர்களுடைய காது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிதாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்வைக்கு வெகுளி போல் இவங்க காணப்பட்டாலும் எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய அபார திறமை இந்த மேசராசி அன்பர்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, நம்மளுடைய மேசராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கோ அடுத்து வருகின்ற 7 நாட்களும் அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. சரி, நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுடைய குணம் இயல்பாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல வாக்கு சாதுர்த்தியம் கொண்டவங்க இந்த மேசராசி அன்பர்கள். தங்களுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தி சொல்லி சரி என பெரும்பாலும் வாதிடுவாங்க. அதிலும் இவங்க ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா காரியவாதிக அப்படின்னு கூட இவங்களை சொல்லுவாங்க. ஏன்னா வாக்கு திறமையால் பெற திணறும்படி பேசக்கூடியங்களா இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. தவிர மறுபடியும் அந்த இடத்துல சுட்டி காட்டபடியே இந்த மேசராசி அன்பர்கள் பெரும்பாலும் பேசுவாங்க. வீண் பழி சொல்லுக்கு செவி சாய்க்க மாட்டாங்க இந்த மேசராசி அன்பர்கள். சிரிக்க பேசி எல்லாரையுமே வயிறு குலுங்குற அளவுக்கு சிரிக்க வைக்கக்கூடியங்களா இந்த மேசராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அப்படி ஒரு அபார திறமை இருக்குது. அதே மாதிரி ரொம்ப வெகுளித்தனமானவங்க, கள்ளங்கபடம் இல்லாத பேசக்கூடியங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசக்கூடியங்கள பெரும்பாலும் இருப்பாங்க. தன்னிடத்துல யார் அன்பு காட்டுறாங்களோ அவங்க மேலே அதீத அன்பும் பாசமும் கொண்டவர்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. எந்தவித துன்பம் நேர்ந்தாலும் கூட அதை எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம அவங்களுக்காக உதவக்கூடியங்களா இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. தன்னுடைய கௌரவத்திற்கு பெயருக்கும் எந்த களங்கமும் ஏற்படாதவாறு ரொம்ப பொறுப்பாக செயல்படுவாங்க. எந்தவித இடையூறு வந்தாலுமே அதை பொறுமையுடன் தாங்கி கொள்ளக்கூடியங்க இந்த மேசராசி அன்பர்கள். எப்படியாவது அதை தாங்கி பொறுமையாக நிதானமாக முடிவெடுத்து அதில் வெற்றி பெறக்கூடியங்கள இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. கலை இதெல்லாம் உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் இவங்களுக்கு இருக்குது. நல்ல திறமசாலிங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட அகன்ற குணம், அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணம் நிறைய இருக்கும். சில டைம்லாம் சுயேட்சையான சுபாவம் இவங்கக்கிட்ட இருக்கிறதுனால நேசிப்பவரை கூட ஒரு சில டைமு வெறுக்க வச்சுருவாங்க. திடீர்னு மன அமைதியை இவங்க இழந்துருவாங்க. தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் இவங்கள கூட பிறந்தது அப்படின்னே சொல்லலாம். எதையுமே சமாளிக்கக்கூடிய அபார திறமை இவங்களுக்கு இருந்தாலும் தவற உடனே தட்டி கேட்கறதுனால நிறைய பேர்த்துக்கு இவங்களுக்கு எதிரியாக தான் செயல்படுவாங்க. இந்த மேச ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீதியை கடைபிடிக்கக்கூடியங்க. அதனால் எங்கே தவறு இருக்குதோ அங்கே கரெக்டு அப்படின்னு வாதிடக்கூடியங்களா இருப்பாங்க. எல்லாத்தையும் அனுசரித்து செல்வது அப்படிங்கிறது இவங்களால முடியாத ஒரு காரியம். அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்கிட்ட இருக்கிற நபர்களால் பெரும்பாலும் இவங்க வெறுக்கக்கூடியங்களா இருப்பாங்க.
இருப்பாங்க. குடும்பத்திற்காக எவ்வளோ தான் உழைத்தாலும் நல்ல பெயர் அப்படிங்கிறது பெரும்பாலும் இவங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். அதே மாதிரி உறவுகள் வகையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை அடிக்கடி வரும். அதனால் பெரும்பாலும் இந்த மேச ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா விரக்தி மனப்பான்மை பெரும்பாலும் உங்களுக்கு தள்ளப்படுவாங்க. சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையான பண வரவு இருந்தாலும் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சிலர்லாம் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி குடும்ப செலவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் இப்போ ஏற்படும். தந்தையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. முடிந்த அளவுக்கு தந்தையுடன் வீண் வாக்குவாதம் வேண்டாம். முடிந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சகோதரர்கிட்ட பணம் கேட்டு நச்சரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் ஏற்படும். முடிந்த அளவுக்கு இந்த டைமு கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. கோபம் வேண்டாம். சிலருக்கு ஆன்மீக பயணம் எங்கேயாவது மேற்கொள்வீங்க. அதனால் பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த டைம் ஏற்படும். முடிந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. அதனால் ஒருவருக்கொருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல இனிமையான வாழ்க்கையாக அமையும். சுப நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்றதுக்கான சூழ்நிலை இந்த டைம் அமையும். அலுவலகத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் இழுபறியான நிலை காணப்படும். சக ஊழியர்கிட்ட பேசும்போது கசப்பான வார்த்தைகளை இந்த டைமு பேச வேண்டாம். கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை சுமாராக தான் இருக்கும். பணியாளர்களுடைய தேவையை இந்த டைமு பூர்த்தி செய்வீங்க. அதனால் சக பணியாளர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பங்குதாரர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். இழுபறியாக இருந்த ஒரு விஷயம் கூட இந்த வாரத்தில் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொடுக்கல் வாங்கல்ல நல்ல ஒரு சுமூகமான குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சற்று பொறுமையும் நிதானமும் இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. குடும்ப உறுப்பினர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள், மன சோர்வு, வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு விதமான டென்ஷன், மன அமைதியின்மை போன்றவையெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு திருப்தி தருவதாக அமைந்தாலும் குடும்ப சூழ்நிலை ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலையெல்லாம் அமைந்திருக்கு. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த வார்த்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லது. கசப்பான வார்த்தைகளை இந்த வாரத்தில் அதிகம் பயன்படுத்த வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5, 6 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்து பாருங்கள். மேச ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா, மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இது அதிர்ஷ்டமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். கேது, சூரியன், புதன் இவங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உடல்நிலையில் இருந்த அந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரத்துலேயும் பார்த்திங்கன்னா படிப்படியான முன்னேற்றம் இருக்கும். அரசு வழியில் இருந்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. இழுபறியாக இருந்து ஒரு வழக்கு கூட உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய ராசிநாதன் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி அனைத்தையுமே வெற்றியாக்குவார். எடுக்கும் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல ஒரு லாபம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு. இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது ஆகிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். அதே மாதிரி தடைப்பட்ட வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் வழக்கத்தை விட இது யோகமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும். இந்த வாரம் முழுவதுமே குரு, செவ்வாய், சூரியன், கேது இவங்க எல்லாமே நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறாங்க. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான
வாரமாக அமைந்திருக்கு. சூரியனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தினமுமே நீங்கள் எந்திரிச்சதும் சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.